நான் கடந்த 10 வருஷமா யுபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்துல ஒரு கிளாஸ்ல 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஆரம்பத்துல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எல்லாருக்குமே ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கண்டிப்பா ஐஏஎஸ் ஆகுறோம், நம்ம கண்டிப்பா ஒரு ஐபிஎஸ் ஆகுறோம் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு ஆர்வம் இறுதி வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. கடைசி வரைக்கும் ரொம்ப கமிட்டடா, ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப சின்சியரா எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 200ல ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு 5% ஆஃப் த கிளாஸ் ஸ்ட்ரென்த் அவங்க தான் சீரியஸ் ஆஸ்பிரன்ஸாவே இருப்பாங்க. அப்போ இந்த எக்ஸாம்க்கு யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கு ஒரு 12,00,000 பேர்கிட்ட அப்ளை பண்றாங்க. அப்ப அந்த 12,00,000 பேர்லயுமே ஒரு 5% அதாவது ஒரு 60,000 ஆஸ்பிரன்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சின்சியராகவும் சீரியஸாகவும் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. இந்த 60,000 பேர்ல 12,000 பேர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அப்படின்னா எழுதுறவங்கள்ல ஒரு 20% ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளால அந்த 60,000 பேர்ல இருந்து நம்ம ரொம்ப சின்சியரான ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த 60,000 பேருக்குள்ள வந்துட போறோம். இந்த 60,000 பேர்ல நீங்க ஒரு டாப் 12,000 நீங்க வந்தா போதும், நீங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். நீங்க உங்க பேரண்ட்ஸை ஏமாத்தலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தலாம். இந்த எக்ஸாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 12,00,000 பேர் அப்ளை பண்றாங்க, அதுல எத்தனை பேர் பாஸ் பண்ண முடியும் தெரியுமா? இப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்க நம்பலாம், மற்றவங்க ஏமாறலாம். ஆனா உங்களுக்கு உண்மை தெரியும். நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு அகாடமியில கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க, உங்க அகாடமியில உங்க கிளாஸ்ல எல்லாருமே ரொம்ப சீரியஸா படிச்சாங்களா என்ன? அப்போ உண்மையான காம்படிஷன்ங்கிறது ஒரு 60,000 பேருக்குள்ளதான். ஆனா அந்த 60,000 பேருமே ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆஸ்பிரன்ஸா இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து ஒரு டாப் 12,000 உங்களால கண்டிப்பா வர முடியும். அப்ப என்ன தடுக்குது? எதனால வர முடியல? 2 விஷயம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயம். அதுவும் இந்த எக்ஸாம் கிட்ட நெருங்கும் பொழுது, ஜனவரி மாசம் இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் சீக்கிரமா வரப்போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அதிகமான பயம் வந்துடும், நிறைய கில்ட் வந்துடும். இத்தனை நாள் நான் ஒழுங்கா படிக்கலையே, நான் மெயின்ஸ்லாம் ஆப்ஷனல்லாம் நான் ஒழுங்கா படிக்காம போயிட்டேனே, நான் இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு கில்ட் அதுவும் ஆட் ஆகிக்கும். இன்னும் ஒரு 4 மாசம் தானே இருக்கு, அதுல படிச்சிட முடியுமா அப்படிங்கிற பயமும் கூடுதலா இருக்கும். இந்த பயம் ஒரு ரீசன். அடுத்த காரணம் என்ன சார்? இந்த ப்ரிப்பரேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். நம்ம ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை அப்ரோச் பண்ணோம்னா நம்ம சுலபமா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா மெயின்ஸ் இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டு சம் சர்வீஸ் வாங்கிடலாம். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ப்ராசஸ், இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். ஒரு பக்கம் பயம் ஒரு ரீசன், இன்னொரு பக்கம் ப்ரிப்பரேஷனை காம்ப்ளிகேட் பண்றது இன்னொரு ரீசன். சார் ஏன் சார் காம்ப்ளிகேட் பண்றோம்? இங்க பாருங்க, இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டு இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய ஃபீல்டு. இதில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. எவ்வளோ ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் நீங்கள் போட்டாலுமே இந்த யூபிஎஸ்சி இண்டஸ்ட்ரி இட் இஸ் ஒர்த் ஆல்மோஸ்ட் 5,000 crores, 5,000 கோடி மதிப்புள்ள இண்டஸ்ட்ரி தான் இந்த யூபிஎஸ்சி இண்டஸ்ட்ரி. இந்த ப்ரிப்பரேஷனை காம்ப்ளிகேட் பண்ணாதான் நம்மளால இங்கே பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு புக் எடுத்துக்கோங்களேன், ஒரு 100 பக்கத்துக்கு ஒரு புக்கு கொடுத்தா அது என்ன காஸ்ட்டுக்கு விற்க முடியும்? நான் 500, 600, 700, 800 அப்படின்னு ஒவ்வொரு எடிஷன்லையும் நான் புக் சைஸ் பெருசு பண்ணாதான் நான் காஸ்ட்டை அதிகமாக போட்டு விற்க முடியும். ரைட்? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏகப்பட்ட கோச்சிங் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. நமக்கு கோச்சிங் தேவைப்படும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய நேரம் இந்த புக் இண்டஸ்ட்ரியும் சரி, கோச்சிங் இண்டஸ்ட்ரியும் சரி, ப்ரிப்பரேஷனை காம்ப்ளிகேட் பண்ணிடுறாங்க. அதை காம்ப்ளிகேட் பண்ணாதான் நம்மளால ஒரு பெரிய பிஸ்னஸ் இங்கே பண்ண முடியும். இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சிச்சுவேஷன் தான், பட் அதுதான் ரியாலிட்டி. ஸோ ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தில், அவுட் ஆஃப் ஃபியர், ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ இதை நம்ம படிக்கலையே, அதை நம்ம படிக்கலையே, அந்த ஸ்டூடெண்ட் அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, நம்மளும் அதை படிப்போம், அங்கேருந்து கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுறது, இப்படிங்கிற பயத்திலேயே நம்ம ப்ரிப்பரேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். ஸோ பயம் அண்ட் காம்ப்ளிகேஷன் இந்த ஸ்ட்ராட்டஜி, இதுதாங்க பெரிய ப்ராப்ளம். அதுவும் இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்களேன், கொஸ்டின்லாம் சுலபமாக இருக்கும், கஷ்டமான கொஸ்டின் இருக்கும். நான் போன வீடியோவில் என்ன சொன்னேன், கஷ்டமான கொஸ்டின் கண்டிப்பாக வரதான் போகுது. நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க, ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. 21லேருந்து 24 கொஸ்டின் நீங்கள் மிஸ்டேக்கும் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டத்தை விட்டுருங்க, சுலபமாகவே நம்ம இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா நமக்கு ஒரு ரைட்டான ஸ்ட்ராட்டஜி தேவை, ஒரு ப்ராப்பரான பிளான் தேவை.
இங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு கட் ஆஃப் எடுத்து பாஸ் பண்றது நம்ம ஸ்ட்ராட்டஜியா இருக்கக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் ஜஸ்ட் கட் ஆஃப்ல இருந்து 2 மார்க் தான் கம்மி, 1 மார்க் தான் கம்மி, இல்லைன்னா நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல வாதமே இல்லை. கட் ஆஃப்ங்கிறது என்ன? மினிமம் மார்க் டு குவாலிஃபை, ஜஸ்ட் பாஸ் மாதிரி தான். நீங்க கட் ஆஃப் எய்ம் பண்ணாதீங்க. நம்ம இந்த வாட்டி 2026 ப்ரிலிம்ஸுக்கு 120+ நம்ம எய்ம் பண்ண போறோம். ஸோ இந்த 120+, ஒரு மிஷன் 120+க்காக நான் உங்களுக்கு ஒரு பிளான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 days பிளான். இந்த பிளான் வெறும்னே பிளான் கிடையாது, 100 days பிளான் இருக்கு. இதுக்குள்ளேயே ஒரு வீக்லி மினி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி மென்டரிங்கும் இருக்கு. இந்த என்டையர் ப்ராடக்ட், தட் இஸ் இந்த பிளானா இருக்கலாம், உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வர ரிவிஷன் டெஸ்டா இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி வர மென்டரிங்கா இருக்கலாம். இது எதுக்குமே நாங்கள் சார்ஜ் பண்ணல. இது மெயினா சீரியஸாக இருக்கிற ஆஸ்பரன்ஸ், அவங்க கண்டிப்பாக இந்த 2026 ப்ரிலிம்ஸை நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஆஸ்பரன்ஸுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த பிளானை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு 100 நாளில் நீங்கள் என்டையர் யூபிஎஸ்சி சிலபஸ் இதெல்லாம் கண்டிப்பாக தேவையோ, இந்த மெயின் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கானமி, என்வாயன்மெண்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இதை ஒரு 100 நாளில் எப்படி எஃபெக்டிவாக நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 100 days பிளான். இந்த 100 days பிளானில் வாரம் உங்களுக்கு ஒரு மினி டெஸ்ட்டும் வரும். இந்த 100 days பிளான்ங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த பிளானில் நான் டெய்லி கொடுத்துருக்கேன். Day 1 நீங்கள் என்ன படிக்கணும், Day 2 நீங்கள் என்ன படிக்கணும். இது பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த பிளானை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பிளானை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானை கஸ்டமைஸ் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ ஏதோ ஒரு அகாடமியில் பிசிஎம் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அகாடமி என்ன சொல்கிறாங்களோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். சார் நான் செகண்ட் டைமர், தேர்ட் டைமர், ஃபோர்த் டைமர், ப்ரிலிம்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது, நான் உங்கள் பிளானை நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணட்டுமா? நீங்கள் தாராளமாக இந்த பிளானை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சார் நான் ஃப்ரெஷர் தான் சார், பட் இருந்தாலும் இந்த பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த பிளான் படி நான் போகலாமா? தாராளமாக நீங்கள் இந்த பிளான் படியும் போகலாம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இப்போ பாலிட்டியை கவர் பண்ணுறதுக்கு நான் 21 days கொடுத்துருக்கேன். எனக்கு 21 days வேண்டாம் சார், நான் 15 daysலேயே முடிச்சிருவேன், வெல் அண்ட் குட். அப்போ மீதி இருக்கிற நீங்கள் 6 days பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு சப்ஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணி நேரம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இந்த பிளானை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மணி நேரம் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்க போகிறீங்க, 2 மணி நேரம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறீங்க, 1 மணி நேரம் நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அது பிஒய்க்யூவாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது கொஷின் பேங்காக இருக்கலாம், அதை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் 1 மணி நேரம் நீங்கள் சிசாட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற சிசாட் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சார் இந்த ரேஷியோவை கொஞ்சம் மாற்றிக்கலாமா? உங்கள் இஷ்டம். ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் ஜிஎஸ் படிக்கிறேன், நான் ஒரு 2 மணி நேரம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், மீதி ஒரு 2 hours நான் பிஒய்க்யூ சால்வ் பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் தேவையே படாது. ஆனாலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் 100 நாளில் முடிக்க வேண்டியதை நீங்கள் 75 daysல முடித்தா கூட இட் இஸ் வெல் அண்ட் குட். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். நான் திருப்பி சொல்கிறேன். சரி, இப்போ பிளான்லாம் இருக்குது சார், நான் எந்த புக்ஸை நான் ஃபாலோ பண்ணேன்? நான் மினிமலாக சில புக்ஸ் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ பாலிட்டி எடுத்தோம், நான் பழைய வீடியோ பண்ணேன் இல்லையா, எந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது 2026 ப்ரிலிம்ஸ்னு, அந்த வீடியோலேயே நான் புக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் திருப்பி நான் சொல்கிறேன், பாலிட்டி நான் உங்களுக்கு 2 புக் சொல்கிறேன், நீங்கள் எந்த புக் வேணுமோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று லக்ஷ்மிகாந்த். எனக்கு லக்ஷ்மிகாந்த் ரொம்ப பல்கியாக இருக்குது சார், முன்னாடிலாம் சின்னதாக இருந்தது, ரொம்ப பல்கியாக இருக்குது, என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு புக் இருக்குது, பாலிட்டி சிம்பிளிஃபைட். ஸோ ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரங்கராஜன் சார் எழுதின புக் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பேருக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ பல்கியாகவும் இருக்காது. ரெண்டுமே ரொம்ப நல்ல புக். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே என்வாயன்மெண்ட் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் எதர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடைய என்வாயன்மெண்ட் புக் நீங்கள் வாங்கி படிக்கலாம், இல்லாட்டி பிஎம்எஃப் ஐஏஎஸ் அவங்களுடைய என்வாயன்மெண்ட் புக் நீங்கள் வாங்கி படிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, சார் ரொம்ப பல்கியாக இருக்கு என்வாயன்மெண்ட் புக், அவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, அது எந்த இடத்துல பல்கியாக இருக்குன்னா நிறைய ஸ்பீஷியஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய ப்ரொடெக்டட் ஏரியாஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு நேஷ்னல் பார்க்ஸாக இருக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாக இருக்கலாம், இப்படி ஏகப்பட்ட ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ்
நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு மட்டும்தான். அது எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் என்வாயன்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட் தான் இருக்குது. ஒன்று இந்த பேசிக் என்வாயன்மெண்ட்டுடைய பேசிக் கான்செப்ட்ஸ், ஈகோசிஸ்டம், எக்காலஜி, பேசிக் கான்செப்ட்ஸ். இன்னொன்று பயோடைவர்சிட்டி, ஃப்ளோரா அண்ட் ஃபானா. இன்னொன்று கிளைமேட் சேஞ்ச். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அது பொல்யூஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதோடைய பேசிக்ஸ், இந்த 4 ஆஸ்பெக்டோடைய பேசிக்ஸ் ப்ரிடாமினென்ட்லி 3 தான். பொல்யூஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதோடைய பேசிக்ஸ் அண்ட் இந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, இந்த எக்காலஜியை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, இந்த பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம்ஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் லெவலில் எடுத்த எஃபர்ட்ஸ் என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்த எஃபர்ட்ஸ் என்ன, அவ்வளோதாங்க என்வாயன்மெண்ட். 2011, 12, 13, 14 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் எஃபர்ட்ஸை தான் ப்ரிடாமினெண்ட்டாக கேட்குறாங்க. ஆனால் அது ரிவர்ஸ் ஆகலாம், திருப்பியுமே பேசிக் கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பார்ட் அந்த புக்கில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபேக்சுவலாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் தள்ளி வச்சுருங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஸ்பீஷீஸ் வருதா, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நேஷ்னல் பார்க்கோ வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி வருதா, அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் ஏதாவது ஸ்பீஷியஸ் பற்றி கேட்டிருக்காங்களா, ஏதாவது ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பற்றி கேட்டிருக்காங்களா, அதை பற்றியும் படிச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாத்தையுமே படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நம்ம பாலிட்டி பார்த்துட்டோம், நம்ம என்வாயன்மெண்ட் பார்த்துட்டோம். எக்கனாமிக் வருவோம். எக்கனாமிக் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கிங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு எக்கனாமி ஃபேக்கல்ட்டி, எக்கனாமிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்கல்ட்டி அனுபவத்தில் சொல்கிறேன். எக்கனாமியை மட்டும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எக்கனாமிக்கை நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி படிங்க. இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இந்த 3 புக்கையும் சுலபமாக படிச்சிடலாம். அடுத்தது 12th ஸ்டாண்டர்டில் 2 புக் இருக்குது, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதில் மைக்ரோ வேண்டாம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டும் படிங்க. அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸும் லைன் பை லைன் தயவு செய்து படிக்காதீங்க. அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்லேயுமே ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி உங்களுக்கு கீ டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கீ டேர்முக்கும் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியோட அர்த்தம் தெரிஞ்சால் போதும். நீங்கள் வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக் எடுத்துக்கோங்க. சாப்டர் பின்னாடி கீ டேர்ம்ஸ் உங்களுக்கு அதை பற்றின ஒரு எக்ஸ்போஷர் இருக்கா, அதுவே போதுமானது. இதுதான் என்சிஆர்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக்ஸ். சரிங்களா? வேற என்ன சார் பண்ணணும்? எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் சாப்டர் வைஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. வேற என்ன சார் வேணும்? கண்டிப்பாக எக்கனாமியோடைய 1 வருஷ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நிச்சயமாக தேவை. நீங்கள் கடந்த ஒரு 4-5 இயர்ஸ், 4-5 வருஷமாக நீங்கள் யூபிஎஸ்சி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ப்ரிடாமினெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு 1 வருஷத்தினுடைய எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ண போகிறீங்க, அந்த லேர்னிங்கே போதும். சார் புக்கே வேண்டாமா? நான் ஒரே ஒரு புக்கு சொல்கிறேன், கீ கான்செப்ட்ஸ் பை டாக்டர் சங்கர் கணேஷ். சரிங்களா? ரொம்ப சின்ன புக்குங்க, அது ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுக்கோங்க. பேரே கீ கான்செப்ட்ஸ் தான். ஏதாவது ஒரு கான்செப்ட் எனக்கு புரியலைன்னா அந்த புக் எடுத்து அந்த கான்செப்ட் டெஃபினேஷனை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. இதுவே போதுமானது. நீங்கள் வேறு பல்கி புக்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. எக்கனாமிக்ஸ்க்கு அதை நீங்கள் பண்ணாதீங்க, தேவையில்லை. ரைட். சரி, அடுத்து என்ன சப்ஜெக்ட் சார்? ஜியாகிரஃபி. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற என்சிஆர்டி, எல்லா என்சிஆர்டியும் படிங்க. 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இதை படிங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை படிச்சிடுங்க, இதுக்கு மேலே வேறு எதுவுமே தேவைப்படாது. ஹிஸ்ட்ரிக்கு வரும் பொழுது 6th, 7th, 8th என்சிஆர்டி படிங்க. 11th and 12th ஓல்டு என்சிஆர்டி கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. பிபின் சந்திரா, ஆர்எஸ் சர்மா, அந்த என்சிஆர்டி படிங்க. புதுசு பார்த்தீங்கன்னா தீம்ஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா, அந்த தீம்ஸில் என்ன பண்ணுங்க, ஒரு சாப்டருக்கு பின்னாடியுமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நியூ என்சிஆர்டிஸில் நீங்கள் பேஜ் திருப்பிக்கிட்டே வாங்க. பாக்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஓல்டு என்சிஆர்டியை டீட்டெயில்டாக நம்ம படிச்சுக்கிறோம். நியூ என்சிஆர்டியில் ஒவ்வொரு பக்கத்துலையும் இருக்கிற பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி ஆக்டிவிட்டீஸ்னு சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியுதா, அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதா, அதுவே போதுமானது. சார் நான் இப்போ ஸ்பெக்ட்ரம்லாம் படிக்க தேவையில்லையா? இதை நல்லா படித்து
நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி இது இல்லாமல் நீங்கள் டெஸ்டெல்லாம் சால்வ் பண்ணாலே போதுமானது. நீங்கள் ஸ்பெக்ட்ரம் படிச்சிருந்தீங்கன்னா நல்லது, நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கில்ட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சார் நான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி புக் படிச்சிருக்கேன் பரவாயில்லையா? சரி, அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை நல்லா படிச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸை சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பாலிட்டி பற்றி பார்த்துட்டோம், என்வாயன்மெண்ட் பார்த்துட்டோம், எக்கனாமி பார்த்துட்டோம், ஜியாகிரஃபி பார்த்துட்டோம், ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ரைட், ஹிஸ்ட்ரியில் நம்ம கண்டிப்பாக ஏன்ஷியன்ட், மிடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் எல்லாம் படிக்கணும். சார் நான் மாடர்ன் மட்டும்தான் படிப்பேன், அதுவும் நான் ரிவோல்ட் ஆஃப் 1847 அப்புறம் தான் நான் படிப்பேன். இந்த சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, பேர்லாம் கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் சொன்னீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு உங்களை பிடிக்காது. சரிங்களா? படிக்கணும்னா நம்ம படித்து தான் ஆகணும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்மளால் படிக்கவும் முடியும். ரைட், இதை நீங்கள் முடிச்சிடுங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் என்சிஆர்டிஸே நீங்கள் 2 என்சிஆர்டியை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இந்த பிளானை 100 days பிளானை நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கமிட்மெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த கமிட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எனக்கு கொடுக்குற கமிட்மெண்ட் இல்லை, உங்களுக்கு நீங்களே கொடுக்குற கமிட்மெண்ட். அந்த ஃபார்மில் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையில்லை, அதை பற்றி நான் கேட்கவும் இல்லை. அங்கே ஃபோன் நம்பர் காலம் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. நான் ஏதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை, அது மேண்டேட்ரி ஃபீல்டு இல்லை. மற்ற கொஸ்டின்ஸ் தான் மேண்டேட்ரி. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல இன்சைட்ஸ் கிடைக்கும், சீரியஸ் ஆஸ்பிரன்ஸோடைய கெப்பாசிட்டி இப்போ என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு. அது முடிச்ச உடனே நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன், அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னொரு ஃபார்ம் தரேன், அக்கௌண்டபிலிட்டி ஃபார்ம். நான் தான் உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக இருக்க போகிறேன். அந்த ஃபார்மில் எவ்ரி சிங்கிள் டே, இப்போலேருந்து எக்ஸாம் வரைக்கும் எவ்ரி சிங்கிள் டே கண்டிப்பாக இந்த 100 days நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் வரைக்குமே கொண்டு போகலாம். எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை ரிப்போர்ட் பண்ணலாம். அதுலேயும் கொஸ்டின்ஸ் இருக்குங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 minutes தான் தேவைப்படும் உங்களுக்கு. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் தூங்க போங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் எவ்வளவு கேண்டிடேட்ஸ் உண்மையிலேயே இந்த எக்ஸாமுக்காக சின்சியராக படிக்கிறாங்க, அடுத்த 100 நாள் எவ்வளோ கம்மிட்டடாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் அது தினமும் பார்க்க போகிறேன். ஸோ இந்த மிஷன் 120+ இதில் ஸ்டடி பிளான் இருக்குது, இதில் மென்டரிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, வாரம் வாரம் நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுக்க போகிறேன். simplycurrentaffairs.com போர்ட்டலில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி அந்த ரிவிஷன் டெஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் தாங்க. இது ஒரு டெஸ்ட் சீரீஸ் கிடையாது. இது நான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் ஒரு ட்ராக்ல இருக்கிறதுக்கும், அதை நீங்கள் தெளிவாக தான் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கும் எவ்ரி வீக் நான் ஒரு மினி ரிவிஷன் டெஸ்ட் தரேன். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை நீங்கள் எங்கள் போர்ட்டல்லே வந்து நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் எழுதிக்கலாம். இதை பேஸ் பண்ணி யார் சின்சியராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் மென்டரிங் சப்போர்ட் கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ பேருங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே அவங்கள குட்டி குட்டி பேட்சாக நான் வச்சு once in 15 days நான் அவங்களுக்கு மென்டரிங் சப்போர்ட் கொடுப்பேன். இந்த மென்டரிங்கிறதுமே ஒரு ரொம்பவே ஹைப்டு டேர்மாக நான் பார்க்குறேங்க. இந்த மென்டரிங்கிறது என்ன? மென்டரிங்கிறது ஒரு கைடன்ஸ். இப்போ நான் இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கேனே, அது என்னது? அது கைடன்ஸ் தான். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் தினமும் ஹிட்லஸ் போட்டுட்ருக்கேனே, அது என்னது? அதுவும் கைடன்ஸ் தான். இது எல்லாமே பார்ட் ஆஃப் மென்டரிங் தான். நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கீங்கன்னா அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிக்கப்ஸ் வருது, ஒரு தடங்கள் வருது, ஏதோ ஒரு சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி தரேன். இதுதான் மென்டரிங்கை தவிர்த்து நான் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறது, தினமும் நீங்கள் படிச்சிங்களா நான் பார்க்கறது, அதுக்கு பேர் மென்டரிங் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு நாளைக்கு 6-8 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிங்க, அதுவே போதுமானது. சரிங்களா? எதை பார்த்து படிக்க? அந்த நியூஸ் பேப்பர்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆகஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ன்ட்டுன்னு ரொம்பவே எஃபோர்ட் எடுத்து அந்த மேகசின்ஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் முன்னாடி சார் நம்ம மேலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ மே, ஜூன், ஜூலை இதை மட்டும் நீங்கள் வேறு மெட்டீரியல்ஸ் நீங்கள் சோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மந்த்ல இருந்து நம்மளுடைய சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லா PDF லிங்க்ஸும் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் ஒரு 6-8 டாபிக்
படிக்க போகிறீங்க. அதுவே போதுமானது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். சிசாட்டை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். சிசாட்லையும் நான் ஒரு சிசாட் ஃபேக்கல்ட்டிலாம் கிடையாது. ஆனால் சிசாட் எக்ஸாமில் பாஸ்லாம் பண்ணிட முடியும். அங்கே நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் நம்ம சேனல்லே ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மென்டரிங் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் டெலகிராம் சேனலில் தான் நம்ம ஷேர் பண்ணுவேன். படிக்க போகிறீங்க, படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருக்குங்கிறத பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மென்டரிங் சப்போர்ட்டும் கொடுக்க போகிறேன். இந்த பிளான் பற்றி உங்களுக்கு இது ரியலிஸ்டிக்காக இருக்கா, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ எங்களுடைய மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் பற்றியும் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுடைய உண்மையான மோட்டிவேஷன். ஸோ 2026 ப்ரிலிம்ஸ் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். சரி, உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.